உங்களோட கால்கள் மற்றும் கால் பாதங்கள்ல நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி டிசீஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாதத்துல மதமதப்பு இருக்கிறது, அதே மாதிரி பாதம் வந்து ரொம்பவே வந்து குத்துறது மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சுகர் வேல்யூ அதிகமா இருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட காலில் வந்து ப்ராப்பரா பிளட் சர்க்குலேஷன் இல்லை அப்படின்னா உங்களோட பாதங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து குளிர்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட தைராய்டு பிரச்சனைகள் இருக்கா, இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்கிறது செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தேர்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பாதத்துல ரொம்பவே வந்து அரிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து நீங்க சிறுநீரகத்தை உங்களோட கல்லீரலையும் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபோர்த்து பாத்தீங்கன்னா உங்களோட எலும்புகள் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு கால்கள் வந்து ரொம்பவே வலி இருக்கு, இல்ல உங்களோட கால்கள்ல மசில் பிடித்தம் அதிகமா இருக்கு, கிராம்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னா மேபி கால்சியம் மெக்னீசியம் அப்படி இல்லைன்னா வந்து பொட்டாசியம் டெபிஷியன்சி இருந்ததுனால உங்களுக்கு கிராம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களோட கால்ல வந்து ரொம்பவே வந்து மைல்டா வெடிப்பா இருக்கு, ரொம்ப வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னா நீங்க நைட்டு தூங்க போகும்போது கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமா ஒரு நாளைக்கு வந்து 30 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன்னா நீங்க 30 மினிட்ஸ் வாக் பண்ணும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷனை வந்து நார்மலைஸ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும்.